இங்க நம்ம ஹீரோவுக்கு சின்ன வயசுல இருந்தே பெயிண்டிங்னா ரொம்ப பிடிக்கும். வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட பெயிண்டிங்க வச்சு தான் தன் வாழ்க்கையவே நடத்திக்கிட்டு இருக்கான். தன்னோட கல்யாணத்துக்காக இன்விடேஷன் ரெடி பண்றதுக்கு ஒரு சென்டர்ல போய் டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். கடைக்காரன் டிசைன் பண்ணது இவனுக்கு சுத்தமா பிடிக்கல. அங்கிருந்து எந்திரிச்சு வந்து ஊர்ல இருக்க சின்ன பசங்கள்லாம் வச்சு பண மட்டையை கலெக்ட் பண்ணி அந்த பண மட்டையில இவனே டிசைன் பண்ணி பத்திரிக்கை ரெடி பண்றான். கல்யாணத்துக்கு முந்தின நாள் நைட்டே இவன் மரத்துக்கு மேல ஏறி லைட்டை செட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து பொண்ணு ஓடி போச்சுன்னு சொல்றான். அந்த டைம்ல டேப் ரெக்கார்டர் நின்னு போயிருது. ஊர்ல இருக்க எல்லாருமே இதை கேட்டுடுறாங்க. ஓடி போன பொண்ணு எழுதி கொடுத்த லெட்டரை ஹீரோக்கு முன்னாடி படிச்சு காட்டுறாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கான்னா, உன்ன மாதிரி செவுத்துல பெயிண்டிங் வரைகிறவனெல்லாம் நம்பி கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கா. இதை கேட்ட உடனே ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுறான். விடியறதுக்குள்ள உனக்கு நான் பொண்ணை கண்டுபிடிச்சு கொண்டு வரேன்டான்னு ஹீரோவோட ஃப்ரெண்டு கிளம்புறான். ஆனா ஊர்ல ஒருத்தனும் பொண்ணு தர மாட்டான். அவனும் நம்பிக்கை இல்லாம திரும்பி வந்துடுறான். கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோ அந்த ஓடி போன பொண்ணை பார்க்குறான். அவகிட்ட கேட்கலான்னு போகும்போது தான் தெரிய வருது, அந்த பொண்ணு இன்விடேஷன் டிசைன் பண்ணவனை தான் கல்யாணம் பண்ணியிருக்கா. அப்ப ஹீரோவோட மாமா நக்கல் அடிக்கிறாரு. அந்த பையன் ஃபிளக்ஸ் டிசைனிங் கடை வைக்க போறான். ஒண்ணுமே தெரியாத உன்ன மாதிரி பையனே அவ கல்யாணம் பண்ணுவான்னு கிண்டல் பண்ண உடனே ஹீரோ ரொம்பவே கஷ்டப்படுறான்.